யோசுவா ஆகமம் அதிகாரம் 11. ஆட்சோர் மன்னன் யாபின் இதை கேள்வியுற்று மாதோன் மன்னன் யோபாபுக்கும் சிம்ரோன் மன்னனுக்கும் அக்சாபு மன்னனுக்கும் ஆள் அனுப்பினான். மலைப்பகுதியின் வடபுறத்திலும் கினரேத்திற்கு தெற்கில் அராபாவிலும் சமவெளி பகுதிகளிலும் மேற்கே நாபோத்தோரில் இருந்த மன்னர்களுக்கும் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்த கானானியர், எமோரியர், இத்தியர், பெரிசியர், மலைவாழ் எபூசியர், மிஸ்பா நாட்டில் எர்மோனின் அடிவாரத்தில் இருந்த எவ்வியர் ஆகியோருக்கும் ஆள் அனுப்பினான். அவர்களும் அவர்களுடைய படைகளும் கடற்கரையில் உள்ள மணலை போல் எண்ணிறந்த மக்களும் குதிரைகளும் தேர்களும் சென்றனர். அந்த மன்னர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒன்றாக மேரோம் நீரோடை கரையில் இஸ்ரவேலருடன் போரிட பாளையம் இறங்கினார்கள். ஆண்டவர் யோசுவாவிடம், அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் நாளை இந்நேரம் நான் அவர்கள் அனைவரையும் கொலையுண்டவர்களாய் இஸ்ரவேல் முன் ஒப்படைப்பேன். அவர்கள் குதிரைகளின் குதிகால் நரம்புகளை நீ வெட்டுவாய், அவர்களின் தேர்களை தீக்கிரையாக்குவாய் என்றார். யோசுவாவும் அவருடன் இருந்த எல்லா போர் வீரர்களும் திடீரென அவர்களுக்கு எதிராக மேரோம் நீரோடை கருகில் வந்து அவர்களை தாக்கினர். ஆண்டவர் அவர்களை இஸ்ரவேலர் கையில் ஒப்படைத்தார். அவர்களை இஸ்ரவேலர் கொன்றனர். அவர்களை புகழ்மிக்க சீதோன் வரையிலும் மிஸ்ரபோத்து மையம் வரையிலும் கிழக்கில் மிஸ்பே பள்ளத்தாக்கு வரையிலும் எவரும் தப்பிவிடாதவாறு தாக்கினர். ஆண்டவர் சொன்னபடியே யோசுவா அவர்களுக்கு செய்தார். குதிரைகளின் குதிகால் நரம்புகளை வெட்டினார். அவர்களின் தேர்களை தீக்கிரையாக்கினார். இச்சமயம் யோசுவா திரும்பி வந்து ஆட்சோரை கைப்பற்றினார். அதன் மன்னனை வாளால் தாக்கினார். ஏனெனில் ஆட்சோர் அந்த அரசுகள் அனைத்திற்கும் தலைமை தாங்கி வந்தது. இஸ்ரவேலர் அந்நகரில் இருந்த உயிர்கள் அனைத்தையும் வாழ்முனையில் கொன்று அடியோடு ஒழித்தனர். ஓர் உயிரையும் விட்டு வைக்கவில்லை. ஆட்சோரை தீக்கிரையாக்கினர். யோசுவா அந்த எல்லா நகர்களையும் அவற்றின் மன்னர்களையும் கைப்பற்றினார். ஆண்டவரின் ஊழியர் மோசே கட்டளையிட்டிருந்தபடி அவர்களை வாழ்முனையில் கொன்று அடியோடு ஒழித்தார். மேட்டு பகுதியில் நிறுவப்பட்ட நகர்களை இஸ்ரவேல் மக்கள் எரிக்கவில்லை. யோசுவா ஆட்சோரை மட்டும் எரித்தார். அந்நகர்களில் கைப்பற்றிய பொருள்களையும் கால்நடைகளையும் இஸ்ரவேலர் கொள்ளை பொருளாக கொண்டனர். மனிதர்களை மட்டும் எவரும் தப்பாமல் அடியோடு அழியும் வரை வாழ்முனையில் கொன்றனர். ஓர் உயிரையும் விட்டு வைக்கவில்லை. தம் ஊழியர் மோசேக்கு ஆண்டவர் கட்டளையிட்டபடி மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்தார். யோசுவா அதன்படியே செய்தார். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டவை அனைத்திலும் யோசுவா ஒன்றையும் விட்டுவிடவில்லை. யோசுவா இந்த எல்லா நாடுகளையும் மலைகளையும் நெகேபு அனைத்தையும் கோசேன் நாடு முழுவதையும் சமவெளி பகுதிகளையும் அராபாவையும் இஸ்ரவேல் மலைகளையும் அதன் சமவெளி பகுதிகளையும் கைப்பற்றினார். ஆலாக்கு மலையிலிருந்து சேயீர் வரை உயர்ந்து செல்லும் எர்மோன் மலைக்கு கீழ் லெபனோன் பள்ளத்தாக்கில் உள்ள பாகால் காது வரை இருந்த பகுதிகளை கைப்பற்றி அவற்றின் அரசர்களை பிடித்து வெட்டி கொன்றார். யோசுவா அந்த அரசர்களுடன் நீண்ட நாள் போர் புரிந்தார். கிபையோன் குடிமக்களான இவ்வியரை தவிர வேறெந்த நகரினரும் இஸ்ரவேலருடன் நல்லுறவு கொள்ளவில்லை. எல்லோரையும் போரில் இஸ்ரவேலர் தோற்கடித்தனர். இஸ்ரவேலருடன் போர் புரியுமாறு அவர்கள் இதயங்களை ஆண்டவர் கடினப்படுத்தினார். அதனால் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டது போல் அவர்கள் இரக்கமின்றி அழிக்கப்பட்டனர். இச்சமயம் யோசுவா சென்று மலைநாடு, எபிரோன், தெபீர், அனாபு, யூதாவின் அனைத்து மலைப்பகுதிகள், இஸ்ரவேலின் அனைத்து மலைப்பகுதிகள் ஆகியவற்றிலிருந்து அனாக்கியரை அழித்தார். அவர்களை அவர்களின் நகர்களுடன் யோசுவா முற்றிலும் அழித்தார். இஸ்ரவேல் நாட்டில் அனாக்கியர் பெருமளவில் எஞ்சியிருக்கவில்லை.
காசா, காத்து, அஸ்தோது ஆகிய இடங்களில் மட்டும் எஞ்சியிருந்தனர். ஆண்டவர் மோசேக்கு கூறிய அனைத்தின்படி யோசுவா எல்லா நிலத்தையும் கைப்பற்றினார். யோசுவா அதை அவர்கள் குலப்பிரிவுகளின்படி இஸ்ராயேலுக்கு உரிமை சொத்தாக கொடுத்தார். நாடு முழுவதும் போரின்றி அமைதி கண்டது. அன்பு உறவுகளே, இது உங்களுக்கான நேரம். இக்காணொளியில் ஒளி வடிவில் யோசுவா புத்தகம் 11ஆம் அதிகாரத்தை முழுமையாகப் பார்த்தும் கேட்டும் ஜெபித்தும் இருப்பீர்கள். இன்றைய இறை வார்த்தையின் அடிப்படையிலான கேள்வி: யோசுவாவும் அவருடன் இருந்த எல்லா போர்வீரர்களும் திடீரென அவர்களுக்கெதிராக எந்த நீரோடைக்கருகில் வந்து அவர்களைத் தாக்கினர்? பதில்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும். இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த வலைதளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் லைக் கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தவும். இப்பதிவுகளை மற்றவரோடு பகிர்ந்து ஷேர் செய்து நாளும் திருவிவிலியத்தின் ஒரு அதிகாரத்தை வாசிக்கவும், கேட்கவும், பார்க்கவும் நீங்கள் உதவிடலாம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.